காசிம் வந்து எனக்கு மைக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அவன் சொல்லும் போதே வந்து அந்த டைம் வந்து இப்பவுமே பெரிய ஃபினான்ஷியலா பெரிய சேஞ்சஸ் இல்லை அவரோட லைஃப்ல. பட் ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பிஸ்கட் குழந்தைங்களுக்கு வாங்குறதே இந்த பிஸ்கட் வந்து தண்ணியில டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது சரி அப்படியே அப்படியே அப்பப்போ சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் நேரா பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து ஒரு பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாரு. இந்த ஃபிலிமுக்கான ஒரு இதுதான். எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அது யாரோடும் ஒர்க் பண்ணல. நான் ஆக்சுவலா அப்போதான் ரஞ்சித்தோட கபாலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. எப்படி இப்படி ஒரு பர்சனலாவே இந்த கிராஃப்டை இவ்வளோ ஃபைனா புரிஞ்சுக்கிட்டு அந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது அண்ட் ஷார்ட்ஸ் டிசைனு ஆக்டர்ஸ்டேந்து விஸ்வந்த் அண்ட் சோமன் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருந்தது அந்த ஒர்க்கு. எனக்கு அது பார்த்தோன்னே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைனான ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அரைவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது பார்த்த உடனே. அப்புறம் நான் வந்து ரஞ்சித் அவர்கள்ட்ட இருந்து வெளியில வந்து நான் ட்ரை பண்ணும்போது என்கிட்ட வந்து நான் ட்ரை பண்ற இடத்துல வேற ஒருத்தவங்க வேற சில கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் மைக்கிளோட இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா அவரோட திரைக்கதையுமே படிச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு அடுத்து இன்னொரு பயங்கர பிரமிப்பா இருந்தது. நிறைய பேர் 15-20 வருஷம் ஃபிலிம் இதுக்குள்ளவே ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டைன் பண்ணி இமோஷனலா ஒரு கதை எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாம இருப்பாங்க. பட் எனக்கு அங்கேயுமே அது பயங்கர பிரமிப்பா இருந்தது. எப்படி இவர் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணல, ஆனா இவ்வளவு ஃபைனா அவ்வளவு மைன்யூட்டா அப்படி ஒரு எமோஷனலோட அது இல்லாம அவர் எந்த லேண்ட்ல இருந்து வராரு, நான் முழுக்க சென்னை காஞ்சிபுரம் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க ஒரு பையன், அவரு திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்ல இருந்து அந்த லைஃப் அவ்வளவு அவ்வளவு மைன்யூட்டா அப்படி அவ்வளவு சூப்பரா கிராக் பண்ணியிருந்தாரு அந்த திரைக்கதைக்குள்ள. ஸோ இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும்ல. நம்ம இப்போ பாரதிராஜா சார் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், அகைன் மகேந்திரன் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு ரத்தமும் சதயமா அதை வந்து எப்படி ஒரு அந்த சினிமா மூலியமா அவங்க வாழ்க்கையை எடுத்து வச்சாங்களோ அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய எனக்கு இந்த திரைக்கதைக்குள்ள பார்க்க முடிஞ்சது. அகைன் அதுக்கப்புறம் வேற வேற நண்பர்களோட பேசும்போது ஃபிலிம் கொஞ்சம் பாசிட்டிவா போற மாதிரி வரும், நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நிற்கும். வேற வேற ஒருத்தவங்க தேனப்பன் சார் பண்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர்கிட்ட போயிட்டு பண்றோம்னு போயிட்டு ஸ்டாப் ஆகும். என்னன்னா அவர் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டா நான் அகைன் ரஞ்சித் சார் வெளியில வந்து சுரேஷ் அண்ணா நாங்க கபாலி காலால ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ சுரேஷ் அண்ணா படம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண என்னை கூப்பிட்டு இருந்தார். அப்போ மைக்கிளும் ஜேவேபில ஒர்க் பண்ணாங்க. அதுல அகெயின் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. எனக்கு எழுதுறது அதை வந்து நம்ம சொல்றது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவங்கள்ட்ட இருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். டைரக்ஷன் வரும்பொழுது மைக்கேல்னா எவ்ரி சிங்கிள் கேரக்டர் எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஐபிளிங்க்ல இருந்து அப்படியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி பண்ணி காமிக்கு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்றது. அன்பரசி கூட இருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, மைக்கில் எப்படி ஒர்க் பண்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னோட படத்துலயும் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவர் சொல்லிடுறாரு, ஈஸியா இருக்கும் அவரோட ஒர்க் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அகைன் ஃபில்மா அது மாறினதுக்கு அப்புறம் ஃபில்முமே பார்த்தேன். எனக்கு அகைன் திரைக்கதை பார்த்தப்ப எந்த மாதிரி ஒரு 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 இமோஷனலா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே விஷயம் வந்து ஃபிலிம் பார்த்தப்பமே எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், கிராஃப்டாவும் கதையாவும் சரி. அது இல்லாம என்டையர் ஹியூமானிட்டிக்குமே இது மாதிரி ஒரு இமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைதான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து சக மனிதனை அவனோட என்ன ஏது எதுவுமே தெரியாம ஒரு ஃபெல்லோ ஹியூமனை எவ்வளவு ஜென்யூனா அவன் வந்து அந்த ஹியூமனை அட்ரஸ் பண்றான், அவங்கள அந்த ஹியூமனுக்காக எவ்வளவு எக்ஸ்டென்ட் அவன் போறான், எந்த அளவுக்கு அவன் அன்போட நேசிக்கிறான் அப்படிங்கறத பத்தி பேசுற ஒரு படம். அழைத்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம எல்லாருமே அறிந்தவர்கள் தான். அதுல நான் நேரடியா இந்த மேடையில பாக்குறது 2 பேர் தான். ஒன்னு ஜேபிபி டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேரம் பாக்குறேன். இது எல்லாருமே நாங்க பார்த்திருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கு. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப
சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிலாரி. அவர் சொன்னாரு எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசினது பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாம் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாரி வந்து சங்கரன் பேசும்போது, ரோபசங்கரன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்று அவர் பார்க்கிறவங்க வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்கிறோம். அவர் நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டா போட்டியிட்டவர். அவர் அரசியல்ல நியூசிலாந்துல வந்து அவர் எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒருத்தர். ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடாம இருக்கும், 4+4 வந்தாலும் ஒண்ணு வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனா நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்கிறேன். ஏன்னா பொதுவா வந்து படம் முடியும் போது